கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழர்களின் இருப்பை சிதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவி வரும் நிலையில் அதற்கு எதிர்வினையாக தென்னிலங்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மிக பயங்கரமானதாக மாறி வருகிறது. உண்மையில் இலங்கையின் தலைநகர் கொழும்பை மையமாக கொண்டு இயங்கி வந்த போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் பின்னணியில் கஞ்சிபானி இம்ரான் என்பவரின் வளர்ச்சியும் அவர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தி வரும் அச்சுறுத்தல்களும் தற்காலத்தில் தீவிர கவனத்திற்குரிய தலைப்பாக உருவெடுத்துள்ளன. இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கான காரணம் இலங்கையின் அரச கட்டமைப்பின் ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளும் இந்த கஞ்சிபானி இம்ரான் போன்ற எத்தனையோ பேர் ஊடுருவி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த பாரம்பரியம் மிக்க ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் முகமது நஜீம் மற்றும் முகமது பாத்திமா தம்பதியினருக்கு கடைசி மகனாக பிறந்தவர்தான் முகமது நஜீம். சிறு வயதில் ரமலான் நோன்பு காலத்தில் பள்ளிவாசலில் இருந்து நோன்பு கஞ்சியை வாளியில் எடுத்து வரும்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது கொட்டியதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் அவரை செல்லமாக கஞ்சி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். பின்னாளில் இவரே குற்ற உலகத்தில் கஞ்சிபானி இம்ரான் என்ற பெயரில் சர்வதேச அளவில் அறியப்படும் பாதாள உலக தலைவராக உருவெடுத்தார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர்ப்புற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள் விநியோகத்தை இவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இவனது போதைப்பொருள் வலையமைப்பு இவ்வளவு காலம் தடையின்றி இயங்கியதற்கு முதன்மையான காரணம் காவல்துறை அமைப்பிற்குள் நிலவும் நிழல் ஊழலே ஆகும் என தென்னிலங்கையில் இப்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. சாதாரண கான்ஸ்டபிள் தரம் முதல் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக சீனியர் DIGs வரை பலருக்கு தொடர்ச்சியாக கையூட்டு வழங்கி தனது குற்றச் செயல்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டான். அரசியல் தலையீடுகளும் காவல்துறை ஊழலும் இணைந்து கஞ்சிபானி இம்ரான் போன்றவர்களை பாதாள உலகத்தின் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப வழிவகுத்தன. கஞ்சிபானி இம்ரான் வெறும் போதைப்பொருள் கடத்தல்காரராக மட்டும் செயற்படாமல் தீவிரவாத மற்றும் இனவாத நோக்கம் கொண்ட நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாளிகாவத்தை, கொட்டாஞ்சேனை, ஜிந்தப்பட்டி மற்றும் வெல்லம்பட்டி போன்ற வறுமை நிலவும் பகுதிகளில் உள்ள வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி தனது வலையமைப்பில் இணைத்துக் கொண்டார். ஜமாத் என்ற போர்வையில் பாகிஸ்தான் தூதரகத்தின் மூலமாக விசா பெற்று இளைஞர்களை பாகிஸ்தானின் எல்லைப்புற கடினமான பகுதிகளுக்கு காஷ்மீர் எல்லைக்கு அருகில் கூட்டிச் சென்று 1 முதல் 1.5 மாதங்கள் வரை கடுமையான துப்பாக்கி மற்றும் ஆயுத பயிற்சிகளை அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்ட நபர்களை இலங்கைக்குள் ஊடுருவச் செய்து ISIS போன்ற சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் இணைத்து இலங்கையில் மிகப்பெரிய மத மோதல்களையோ அல்லது பேரழிவையோ ஏற்படுத்த திட்டமிட்டு வருவதாகவும் இப்போது சந்தேகிக்கப்படுகிறது. கஞ்சிபானி இம்ரான் குழு இலங்கைக்குள் அதிநவீன ஆயுதங்களை கடத்தி சேமித்து வைத்திருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. T-56, T-81 மற்றும் பிரேசில் தயாரிப்பு துப்பாக்கிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளும் இங்கு வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ப்ரௌனிங் பிஸ்டல்கள், கைக்குண்டுகள் போன்றவையும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் வடக்கில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் பாதாள உலக குழுக்களுடன் தெற்கு பாதாள உலக குழுக்களுடனும் பிணைப்பை ஏற்படுத்தி நாடு தழுவிய ஒரு பயங்கரவாத கட்டமைப்பை இவர் உருவாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டு இப்போது தென்னிலங்கையில் மிக பிரதானமானதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முறையான வியாபாரமும் செய்யாத கஞ்சிபானி இம்ரான் போதைப்பொருள் கடத்தல் மூலம் கொழும்பிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் சுமார் 2 பில்லியன் ரூபாய், அதாவது 200 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குவித்து வைத்திருப்பதாகவும், கொழும்பு மாளிகாவத்தையில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள 4 அடுக்கு மாடி கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் இருப்பதாகவும், அதேபோல வணிக வளாகங்கள் இயங்குவதாகவும்,
கண்டி மாத்தளை வழித்தடங்களில் இயங்கும் பல தனியார் பேருந்துகள் இவருக்கு சொந்தமானதாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கவும் அவசர நடவடிக்கைகள் பல முன்வைக்கப்படுவதாகவும், ஆனால் அவை எந்த அளவுக்கு சாத்தியமானது என்ற கேள்விகளையும் ஏற்படுத்தி வருகிறது. அசம்பாவிதங்கள் அல்லது தாக்குதல்கள் நடந்த பிறகு விசாரணை நடத்துவதை விட முன்கூட்டியே உளவு தகவல்களை சேகரித்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக நேர்மையாக செயற்படும் கீழ்நிலை மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படியான பாதுகாப்பும் அங்கீகாரமும் வழங்கப்பட வேண்டும். இப்படி நிறைய கேள்விகளை மேலும் மேலும் முன்வைத்து வருகிறார்கள். இப்படியான ஒரு நிலையில் இலங்கையில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல் என்பது தனிநபர் சார்ந்த குற்றச் செயல்களாக மட்டும் எஞ்சியிருக்கவில்லை. மாறாக நாட்டின் காவல்துறை கட்டமைப்பு, அரசியல் அதிகாரம் மற்றும் உளவுத்துறை இயக்கம் ஆகியவற்றின் பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு தேசிய பாதுகாப்பு சவாலாக மாறியுள்ளது. உண்மையில் பாதாள உலக குழுக்கள் தங்களின் அதிகாரத்தை செலுத்துவதற்கு காவல்துறையில் உள்ள ஊழல் அதிகாரிகளையே முதன்மை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காவல்துறையின் உயர் பதவிகள் முதல் கீழ்நிலை நியமனங்கள் வரை அரசியல் தலையீடுகள் ஊடுருவியுள்ளதால் நடுநிலையான விசாரணை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை காணப்படுகிறது. கடத்தல்காரர்களிடம் பெறப்படும் பெருந்தொகை லஞ்சம் சட்ட அமுலாக்க அதிகாரிகளை அவர்களின் கடமையிலிருந்து விலகச் செய்கிறது. அதே நேரம் நேர்மையாக செயற்படும் காவல் அதிகாரிகள் பழிவாங்கப்படுவதும் அவர்களை பணியிலிருந்து ஓரங்கட்டப்படுவதும் குற்றக்கும்பர்களின் சாம்ராஜ்யத்திற்கு மேலும் வழிவகுக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள உளவுத்துறை அமைப்புகள் தகவல் சேகரிப்பில் சந்திக்கும் சில சிக்கல்களையும், அதே நேரத்தில் அவர்கள் எப்படி மக்களிடமிருந்து நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது. தகவலாளர்கள் ரகசியம் காக்கப்படாமை, உலக தகவல்கள் மேல்மட்டத்திற்கு நகராமல் தடுக்கப்படுகிறது, குற்ற நிகழ்வுக்கு பிந்தைய விசாரணை அணுகுமுறை என இவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் உளவு தகவல்களை அளிக்கும் பொதுமக்களின் விவரங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு கசிந்து விடுவதால் தகவல்களை பகிர மக்கள் தயங்குகிறார்கள். மேலும் கடத்தப்படும் நவீன ஆயுதங்கள் மற்றும் பயிற்சி முகாம்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அவை மேல்மட்ட அதிகாரிகளுக்கு சொல்லாமல் தடுத்து நிறுத்தப்படுவதும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாகவும் பேசப்படுகிறது. இப்படியாக இலங்கை என்கின்ற நாடும் அதனுடைய தென் இலங்கையும் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை எட்டியிருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். முன்னப்போதும் இல்லாத வகையில் பாதாள உலக குழுக்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளிவருவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும், அதே நேரத்தில் பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதும் மிக முக்கியமானதாகும். இப்படியான ஒரு சூழலில் ஏன் வடக்கில் இராணுவ குவிப்பை அரசு முன்வைத்திருக்கிறது என்ற கேள்வி இங்கு நியாயமாக முன்வைக்கப்படுகிறது. அரசினுடைய ஒட்டுமொத்த இராணுவ இருப்பில் 2/3 பகுதி வடக்கு கிழக்கில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தெற்கினுடைய இருப்பு, பாதுகாப்பு இவை அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற நிலையில் ஏன் வடக்கில் பாதுகாப்பு தரப்புகளை குவித்து வைத்திருக்கிறது அரசு என்பதும், ஏன் வீண் செலவினங்களை செய்கிறது, பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து அவர்களை தோட்டம் செய்ய வைக்கிறது, நாட்டினுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் தெற்கில் இருக்கும் போது ஏன் வடக்கில் இந்த நிலைமைகளை தொடருகிறார்கள் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.